அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை நாசம் செய்த 30 ஆண்கள் 22 பெண்களை அதிரடியாக கைது செய்த உள்துறை அமைச்சகம். அதிகாலையில் நடந்த பரபரப்பு சம்பவம். இந்தியர்கள் மற்றும் நேபாள் நாட்டை சேர்ந்த குடிமக்கள் கைது. மிக முக்கியமான வீடியோ வெளியாகி உள்ளது. அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தி பாபாவுக்கு அல்வா கொடுத்து குவைத்தியாக வலம் வந்த இலங்கை பெண் 33 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கிய வீட்டுப்பணி பெண். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தை நாசம் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய கும்பல் குவைத்திலே நடமாடிட்டு இருக்கு. கள்ளசாராயம் காட்சி 52 பேர் கைதாகி உள்ள சம்பவம் குவைத் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 30 ஆண்கள் மற்றும் 22 பெண்கள் கைது செய்யப்பட்ட 52 பேரும் இந்தியா மற்றும் நேபாள் நாட்டை சேர்ந்தவர்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. எப்படி ப்ராப்பரா ஃபுட் சப்ளை கம்பெனி நடத்துவாங்களோ அதே மாதிரி பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி கள்ளசாராயம் சப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்க. அரப் நியூஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி குவைத்தின் மிக முக்கிய மந்தகாவான மிஷ்ரப், ஜாபர் அலி, நஹதா, ஃபேஹா, குசூர் மற்றும் சாத் அப்துல்லா இந்த 6 ஏரியாக்களில் குவைத்தி வீடுகளை வாடகை எடுத்து அங்கே பெரிய அளவிலான சாராயம் தொழிற்சாலை நடத்தப்பட்டு வந்துள்ளது. உள்துறை அமைச்சகத்துக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அதிகாலை ஒரே நேரத்தில் இந்த 6 இடங்களும் ரைட் நடத்தப்பட்டு அங்கிருந்து 30 ஆண்கள் மற்றும் 22 பெண்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் சாராயம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட அனைத்து மிஷினரி, பேரல்கள் மற்றும் விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களை உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அனைத்து இடங்களிலும் அதிரடியாக ரைடு செய்ய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதுபோல பொதுமக்களுக்கு ஒரு மிக முக்கிய வேண்டுகோள் ஒன்றையும் பிரதமர் அவர்கள் விடுத்துள்ளார்கள். அதாவது உங்க ஏரியாவில் சாரா வியாபாரம், விபச்சாரம் போன்ற குற்ற செயல்கள் நடப்பதை கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 188-414 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத் அதிகாரிகளே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மிகப்பெரிய போலி குவைத் குடியுரிமை சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அரப் நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி 33 வருடங்களாக குவைத்தி பெண்ணாக வாழ்ந்து வந்த இலங்கையை சேர்ந்த தாய் மற்றும் மகள் ஆகிய இருவரின் குவைத் குடியுரிமையை உள்துறை அமைச்சகம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1992ஆம் ஆண்டு இலங்கை சேர்ந்த கோஸ்டா என்ற பெண் குவைத்திற்கு வீட்டு பணிப்பெண் வேலைக்கு வந்துள்ளார். அதன் பிறகு குவைத்தி வீட்டிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே சென்றதால் 1994ஆம் ஆண்டு காவல்துறை கைது செய்து ஃபிங்கர் வைத்து இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளது. அதன் பிறகு புது பாஸ்போர்ட் எடுத்து இல்லீகலாக 1996ஆம் ஆண்டு கோஸ்டா குவைத் வந்துள்ளார். குவைத்தியை திருமணமும் முடித்துள்ளார். சில மாதங்களுக்கு பிறகு தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறி பாபாவுக்கு அல்வா கொடுத்து மற்றொரு இலங்கை பெண்ணின் குழந்தையை தன் குழந்தை என பாபாவை நம்ப வைத்து 2000ஆம் ஆண்டு குவைத்தி குடியுரிமைக்கு போலி டாக்குமெண்ட்ஸ்களை சமர்ப்பித்து குவைத்தி குடியுரிமையை தாய் மற்றும் மகள் பெற்றுள்ளார்கள். அதன் பிறகு 2008இல் குவைத்தி பாபாவை டைவர்ஸ் செய்துள்ளார். டைவர்ஸுக்கு பிறகு குவைத்தி பாபா அந்த பித்தலாட்டத்தை தெரிந்து கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து தாய் மற்றும் மகளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டது. டிஎன்ஏ டெஸ்டில் தாய் மற்றும் மகளுக்கு இடையே எந்தவித பயாலஜிக்கல் உறவு இல்லை என்பது உறுதியானது. அதன் பிறகு இப்போ தாய் மற்றும் மகளின் இருவரின் குவைத்தி குடியுரிமை ரத்து செய்ய நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்ததை தொடர்ந்து இவர்களின் குவைத்தி குடியுரிமை உள்துறை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக குவைத்தி பெண்ணாக அனைத்து விதமான ஆடம்பரத்துடன் வாழ்ந்து வந்த இலங்கை பெண் இனிமேல் சாதாரணமான வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளார். என்னதான் நம்ம போய் சொல்லி நம்ம எதையாவது அடைய முயற்சி செய்தால் அது நமக்கு நிரந்தரம் கிடையாதுங்க. பல நாள் அலிபாபா ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப சிறந்த உதாரணமாக உள்ளது இந்த சம்பவம். அடுத்து வாங்க ஃப்ளைட் விட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 19,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 14,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 22,000 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 9,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 32 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 91 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 283 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 987 ரூபாய் 48 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 401 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 629 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.